ஹாய் லெவல் கெஸிங் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் காட்டப்படும் எண்கள் அனைத்தும் கணிப்பு நோக்கத்திற்காக மட்டுமே. இவை உறுதியான வெற்றி எண்கள் அல்ல, எனவே உங்கள் சொந்த பொறுப்பில் மட்டும் விளையாடவும். கேரளா லாட்ரி கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம 31/10/2025 ரசிங்க தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 206 அடிச்சிருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெண்டிங் நம்பர் சி போர்டு. ஓகே, நம்ம நாளைக்கு ஒரு பெண்டிங் நம்பர் புது நம்பர்ஸ் இதில் இறக்குவாங்க. ஓகே, பி போர்டு இல்லை சி போர்டுக்கு வரும். நம்ம என்ன கொடுத்தோம் பார்த்துடலாம். 30ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு 7-0 தான் நம்ம கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டு வர மாதிரி சொல்லியிருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம 0 கொஞ்சம் வர மாதிரி நம்ம வாய்ஸில் கொடுத்துருப்போம். வீக்லி சாட்டில் 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 0 பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் நம்ம ட்ரிக் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். 9-3 கொடுத்துருந்தோம். நேற்று நேற்றுக்கு நம்ம வரல, மிஸ் ஆகிடுச்சுன்ட்டு நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, நாளைலேருந்து நம்ம மெத்தட்ஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். வேறு மெத்தட்ஸ் தான் இன்றைக்கி போகிறோம். பார்த்தீங்கன்னா வீக்லி சாட் டெய்லி சாட் பழைய மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ என்ன நம்பர்ஸ் கொடுக்குறோன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா வீக்லி சாட் வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வீக்லி சாட் நாளைக்கு வியாழக்கிழமைக்கான வெள்ளிக்கிழமைக்கான வீக்லி சாட் வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். 274 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அது 274 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 613. இதில் புள்ளிக்கு கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 02 கிடைச்சிருக்கு. 02 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி 274 வச்சு நமக்கு 02 கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 228 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 228 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 613 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 228 வச்சுட்டு நமக்கு 03 கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 913 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 913 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 613 போட்டு எடுக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 0. ஓகே, 1 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 913 வச்சுட்டு நமக்கு 1 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 220 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 220 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 613 வச்சுடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா 8. ஓகே, 3 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 220 வச்சுடிக்கலாம். நமக்கு 3 அப்படின்னா 8ஆம் நம்பர் ஒரு நம்பர்ஸ் வருது சான்ஸ் இருக்குது. வந்தால் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வரலாம். அந்த மாதிரி தான் வருது. வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, 3ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. இது எந்த வந்தால் எந்த போர்டு வரலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 0. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டு தான் வரத்துக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கும். ஒரு சில டைம் மட்டும் தான் பி போர்டுக்கு போகும். ஓகேவா, மேக்ஸிமம் ஏ போர்டு சி போர்டுக்கு இந்த மெத்தட் ப்ராப்ளம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. சேனல் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டுக்கு 8ஆம் நம்பர் வந்தால் வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக ஏ போர்டில் 8ஆம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது. சி போர்டில் 6ஆம் நம்பர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கி ஏ போர்டில் 8ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. வீக்லி சாட்டில் நமக்கு 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைக்கிது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் எடுத்துங்க. ஓகேவா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்த அதே மெத்தட் தான் நம்ம டெய்லி சாட்டில் நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 5 டேஸ் ரிசல்ட் நமக்கு கிடைக்கல. அதனால் 969 வச்சு நம்ம அடுத்த நாள் 5 டேஸ் ரிசல்ட் இருந்தால் நீங்கள் அதை போட்டு விளையாடுங்க, கண்டிப்பாக வின்னிங்ஸ் வரும். ஓகேவா, 969 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 969 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 434. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் 8 அப்படின்னா 5. 8 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 969 வச்சுட்டு நமக்கு 8 5 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 982. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம்.
982 போட்டு எடுக்கலாம். சாரி, நம்ம வந்து 782 நம்ம 982 வச்சு 782 ரூட் ஆப்ஷன் 434 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா 4. ஓகே, 1 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம அந்த 782 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 613 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 613 ரூட் ஆப்ஷன் 434 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னா 2. ஓகேவா, 4 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 613 வச்சுட்டு நமக்கு 4 2 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 206 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 206 ரூட் ஆப்ஷன் 434 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 5 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 206 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. வந்துச்சுன்னா 2ஆம் நம்பர் வரலாம்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் அதுவும் பெண்டிங் நம்பர் தான். நாளைக்கு பெண்டிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 5 இந்த நம்பர் கொஞ்சம் நோட் பண்ணி விளையாண்டுங்க. சி போர்டில் 8ஆம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங்கில் அதிகபட்சமாக இருக்குது. பி போர்டில் 5ஆம் நம்பர் கொஞ்சம் ரொம்ப நாள் அடிக்கல. ஓகேவா, இந்த மாதிரி தான் வரலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days செல் எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் அடுத்து 2ஆம் நம்பர் ஏ போர்டு பி போர்டுக்கு தான் அந்த 5 2 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 5 அப்படின்னா 2 ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வரணும். ஓகே, 1க்கு 0க்கு 5ங்கிற நம்பரும் வரலாம். அப்படின்னா 2க்கு 5ங்கிற நம்பர் வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மகன், நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 5 அப்படின்னா 2ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அடுத்த ஏவிசிசின்னு பற்றி நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 58 85 53 35 28 82 23 32 நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, 5 8 இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 206. ஓகேவா, 206க்கு இன்றைக்கி யார் வின்னிங் கொடுத்தான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலோடு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சி போர்டில் 6ஆம் நம்பர் வச்சு ப்ளே பண்ணியிருக்கப்பல. ஆனால் பி போர்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 205 502 கொடுத்துருக்கப்பல ஒரு 6 போட்டு வந்தப்போனா இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து முருகானந்தம் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 0 வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டுக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க. இல்லைன்னா ஒரு ஆல் போர்டு ட்ரிப் வந்தாலும் ஒரு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். மிஸ் பண்ணிட்டாப்புல என்னென்னு தெரில. ஏன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டவுல்ஸ் கொஞ்சம் எதிர்பார்த்துருக்காப்புல முருகானந்தம் அவர். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சதீஷ் பாண்டியா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவரும் 6ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. ஆனால் சி போர்டுக்கு நான் பி போர்டுக்கு கொஞ்சம் 4ஆம் நம்பர் வச்சுட்டாப்புல. 0 கொடுத்துருந்தா மேட்ச் பண்ணியிருந்தாப்புனா வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். நம்ம கொடுத்து ஆல் போர்டு மேட்ச் பண்ணியிருந்தா கூட ஒரு சூப்பராக எடுத்துக்கலாம். ஓகே மலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கும்போது தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. வின்னிங் அமௌண்ட்டும் அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒருத்தர் தான். நம்பருக்கு வந்து லாஸ்ட் 10 நிமிஷம் முடிய வச்சுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீண்டும் நாளைக்கு சிறப்பான கஷ்டங்களை சந்திப்போம். ஓகேவா.